வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கோடியில் 368 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகள். கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். கரூரில் போக்குவரத்து காவலர்களுக்கு ஜூஸ், சோலார் தொப்பி விநியோகம். வெயிலின் தாக்கத்தில் இருக்கும் காக்கும் வகையில் எஸ்பி ராஜசேகரன் வழங்கினார். மதுராந்தகம் அருகே கன்னியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அறந்தாங்கி அருகே 1 மணி நேரத்தில் 6000 காகித பை தயாரித்து அசத்தல். நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாதனை. தருமபுரியில் தென்னிந்திய அளவிலான தரை வலைப்பந்து போட்டி. ஆண்கள் பிரிவில் தமிழக அணியும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணியும் வெற்றி. போடியில் 368 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். தேனி மாவட்டம் போடி நகராட்சியில் 368 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் திட்டம், குடியிருப்பு கட்டிடங்கள், நடைபாதையில் கற்கள் பதித்தல், தார் சாலை அமைத்தல் என பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. இவற்றிற்கான துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் எம்பி பார்த்திபன், எம்எல்ஏ ஜக்கையன் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். வால்பாறையில் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் வேலுமணி அடிக்கல் நாட்டினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் 112 அடுக்குமாடி குடியிருப்புகள், தாவரவியல் பூங்கா, படகுத்துறை உள்ளிட்ட திட்டப் பணிகள் 17 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவற்றிற்கான திறப்பு விழா வால்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர் எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் எம்பி மகேந்திரன், எம்எல்ஏ கஸ்தூரி வாசு, அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை அமைச்சர் எம்.சி. சம்பத் தொடக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் முதுநகர் 45வது வார்டில் 16 லட்சம் ரூபாய் செலவில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டது. இதனை தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் தொடக்கி வைத்தார். இதன் மூலம் 20 லிட்டர் குடிநீர் கேன் 7 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். அதன்படி ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 30 கேன்கள் 210 ரூபாய்க்கு விநியோகிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதுநகர் பகுதியில் நிலத்தடி நீர் ஓப்பு தன்மையுடன் சிலிக்கான் அதிகமாக கலந்திருப்பதால் பொதுமக்களிடம் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கான கட்டுமான பணிகளை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் சாலையில் 3 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் புதிதாக அமைய உள்ளது. தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் எம்எல்ஏ சந்திரபிரபா, அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் துரைக்கண்ணு கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அத்துடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் தமிழக அரசால் பாராட்டப்பட்ட கிராம செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து பாராட்டினார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 200க்கும் அதிகமான பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசு சார்பில் ஸ்மார்ட் குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட 200க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, மாவட்ட சட்ட வழங்கல் அதிகாரி ஜெயராம் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி வந்தவாசி அருகே 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கோட்டை கிராமத்தில் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் செய்யாறு எம்எல்ஏ தூசி மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆரணியில் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மருத்துவ முகாமை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று முகாமை குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏழுமலை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் இயற்கை ஆர்வலர்கள் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள சந்தைக்கு மக்கள் மத்தியில் அதிக மவுசு ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இயற்கை ஆர்வலர்கள் சார்பில் நம்ம ஊர் சந்தை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூடும் இந்த சந்தையில் மண்பாண்டங்கள், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், எண்ணெயில்லா ஊறுகாய், கம்பு, லட்சும் கருப்பட்டி அதிரசம் என பல வகையான பொருட்கள் கிராமிய முறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இத்தகைய இயற்கை சார் பொருட்களை அப்பகுதி வாழ் மக்கள் மிகவும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். நாகை அருகே அகத்தீஸ்வரர் கோவில் திருவிழாவை ஒட்டி சுவாமி புஷ்ப பல்லக்கில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. மாசிமக பெருவிழாவை ஒட்டி இக்கோவிலில் சுவாமியின் புஷ்ப பல்லக்கு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சிறப்பு தோற்றத்தில் எழுந்தருளிய அகத்தீஸ்வரர் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் வெயிலில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களுக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் குளிர்பானம் மற்றும் சோலார் தொப்பி வழங்கப்பட்டது. வெயிலில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கையாக கரூரில் மாவட்ட காவல்துறை சார்பில் குளிர்பானம் மற்றும் சோலார் தொப்பி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல் கண்காணிப்பாளர் ராஜசேகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானம் மற்றும் சோலார் தொப்பிகளை வழங்கினார். கரூரில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு காலை 11 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் மோர் அல்லது ஜூஸ் வழங்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வேட்டூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த செட்டிப்பட்டியில் விவசாயி ஒருவர் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்துள்ளதாக கொளத்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் புஷ்பாகரன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது செட்டிப்பட்டியை சேர்ந்த ஏழுமலை என்பவர் காட்டு விலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கி வைத்துள்ளதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் ஏழுமலையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோட்டூர் அருகே உள்ள அரசு பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி சீர் வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே விக்கிரபாண்டியம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இடையே போதிய கல்வி உபகரணங்கள் இன்றி மாணவர்கள் தவித்து வந்த நிலையில் இப்பள்ளிக்கு கல்வி சீர் வழங்க முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் முன்வந்தனர். அந்த வகையில் ஒன்றிணைந்த அவர்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு தேவையான கணினி, பீரோ, டேபிள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சமயபுரத்தில் நடைபெற்ற ஆதி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த இனாம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆதி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பூச்சொரிதல் விழா கடந்த மாதம் 10ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது தேரில் எழுந்தருளிய அம்பாள் பக்தர்களின் பக்த கோஷத்துடன் வீதிகளில் வலம் வந்து அருள்பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.
பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பறவை காவடி, மயில் காவடி என பலவித காவடிகளை எடுத்தும் அலகு குத்தி கொண்டும் ஊர்வலமாக வந்து காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினர். பின்னர் கோவிலை வந்தடைந்த பக்தர்கள் அம்பாளுக்கு தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தி வழிபட்டனர். மதுராந்தகம் அருகே கன்னியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே சிலாவட்டம் கிராமத்தில் பழமை வாய்ந்த கன்னியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிலாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கன்னியம்மனின் அருளை பெற்றனர். சேலம் மாவட்டம் செவ்வாப்பேட்டையில் உள்ள நெய்விளக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் அருகே அகத்தீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி சுவாமியின் திருவீதி புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுப்பட்டியில் 16 முகங்கள் கொண்ட சோடசிலிங்க விளங்கும் அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. மகா சிவராத்திரியை ஒட்டி இக்கோவிலில் சுவாமியின் திருவீதி புறப்பாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்துள்ள சுவாமியும் அம்பாளும் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். மகா சிவராத்திரியை ஒட்டி ஜெயங்கொண்டம் அருகே பிரகதீஸ்வரர் கோவில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. மகா சிவராத்திரியை ஒட்டி இக்கோவிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் சென்னை, கோவை, நெல்லை என பல்வேறு பகுதியிலிருந்தும் 15 பேர் கொண்ட 30 நாட்டிய குழுவினர் கலந்து கொண்டு பல்வேறு ராகங்களில் அழகாக நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். நாட்டியாஞ்சலி இந்த வருஷம் தான் இங்கே ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். நாங்கள் இங்கே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயிலில் பண்ணுறது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நாங்கள் வேறு பக்கம் கின்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுவோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு திருப்பூர்லாம் போய் பண்ணியிருந்தோம். இங்கே இந்த வருஷம் தான் பண்ணுறோம். எவ்ரி இயர் பண்ணுவோம் இங்கே நாங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பக வள்ளியம்மன் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி தனியார் பள்ளி மாணவிகளின் சலங்கை அணியும் விழாவும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவிகளின் நாட்டியத்தை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். நெல்லை அருகே விவசாய குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய பண்ணை கருவிகளை சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை வழங்கினார்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் விவசாய குழுக்களுக்கு பண்ணை கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை கலந்து கொண்டு 5 குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மினி டிராக்டர், களை வெட்டும் கருவி உள்ளிட்ட பண்ணை கருவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் சிறப்பு திட்டமான கூட்டு பண்ணையம் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட இந்த இயந்திரங்கள் தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தேன்கனிக்கோட்டையில் சித்தகங்கா மடாதிபதி சிவகுமார சுவாமிகள் நினைவேந்த நிகழ்ச்சிக்கு பல்லக்கு ஊர்வலத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தளியில் உலக வீரசைவ லிங்காயத்து மகாவேதிக அமைப்பு சார்பில் சித்தகங்கா மடாதிபதி சிவகுமார சுவாமிகளின் நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது சிவகுமார சுவாமிகளின் திருவுருவப் படத்தை பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வந்த பொதுமக்கள் வீரகாசி எனப்படும் பாரம்பரிய ஆட்டம்பாட்டத்துடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து வழிபட்டனர். உளுந்தூர்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கல்வி மாவட்ட அலுவலர் செல்வகுமார் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த தெற்கு கள்ளிக்குளம் தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் இவோன் ஆம்பரோஸ் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தூத்துக்குடியில் வாக்கத்தான் விழிப்புணர்வு நடையை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தொடக்கி வைத்தார். தூத்துக்குடி பீச் ரோடு பூங்காவில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் இரத்த சோகை இல்லாத இந்தியா மற்றும் வாக்குப்பதிவு குறித்த வாக்கத்தான் விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி பங்கேற்று நடைபயிற்சியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி திருச்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் 200க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை ஒட்டி திருச்சியில் மாவட்ட பள்ளி விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பு சார்பில் சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. இதனை MP குமார் தொடக்கி வைத்தார். இதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தினர். இதில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீர வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகின்றது. திருப்பூரில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் சின்னக்கரையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் குத்துச்சண்டை கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. வீரர்கள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
சேலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான நாணய கண்காட்சியில் 234 நாடுகளின் ரூபாய் நோட்டுகள் இடம்பெற்றிருந்தன. சேலம் மாநகராட்சிக்கு பகுதியில் தனியார் மண்டபத்தில் தேசிய அளவிலான 10வது நாணய கண்காட்சி நடைபெற்றது. சேலம் காயின் சொசைட்டி சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் 234 நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. சேலம் அரசர்கால நாணயங்கள் மேலும் அரசர்கால நாணயங்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய கலைப்பொருட்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இவற்றை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். அறந்தாங்கி அருகே பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்தில் 6000 காகிதப்பை தயாரிக்கும் உலக சாதனை முயற்சியில் பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள தனியார் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு 1 மணி நேரத்தில் 6000 காகிதப்பைகளை தயாரிக்கும் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் முயற்சியை பாராட்டி உலக சாதனை சான்றிதழை வழங்கினார். இந்த காகித பைகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகையினை புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர்களின் குடும்பங்களுக்கு அனுப்ப உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விவசாயம் தான். அந்த விவசாயத்தை செய்யற விவசாயியோட நண்பன் மண்புழு. நம்ம பிளாஸ்டிக்கை மண்ணில் புதைக்கிறனால அதனால ஏற்படுற பாதிப்பால மண்ணோட வளம் கெடுது. அதனால அங்க வாழ்ற மண்புழுக்கள் அழியுது. எங்க பள்ளி வளாகத்துல கூட பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு. இதனால தான் நாங்க 1 மணி நேரத்துல பல்லாயிரம் காகித பைகள் செய்யற முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலமா கிடைக்கிற தொகையை வச்சு புல்வாமா தாக்குதல்ல இறந்து போன 2 ராணுவ வீரர்களோட குடும்பத்துக்கு தர்றோம். இதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களா மாத்திர எங்க பள்ளியில படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம உலகம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுன்றது தான் இதோட நோக்கமே. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு 6410 காகித பைகளை செஞ்சது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்ல முடியும். இதை பெற்றோர்களே வாங்கியிருக்காங்க. அது அந்த தொகையை புல்வாமா தாக்குதலில் பயங்கரவாதிகளால் இழந்து போன ராணுவ வீரர்களோட குடும்பத்துக்கு நிதியுதவியாக கொடுக்கறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து எங்களோட பள்ளி நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. பல்லடம் அருகே அழகுமலையில் தடையை மீறி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அழகுமலையில் ரேக்லா மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ரேக்லா போட்டி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ரேக்லா போட்டியில் காளைகள் துன்புறுத்தக்கூடும் என்பதால் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் தடையை மீறி அப்பகுதியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி ஆத்தூரில் நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை ஒட்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஈரோடு, சேலம், நாமக்கல், குமாரபாளையம், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பந்தய குதிரைகள் பங்கேற்றன. போட்டியின் போது சாலைகளை சீறி பாய்ந்தோடிய குதிரைகளை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி மயிலாடுதுறையில் நடைபெற்ற மண்டல அளவிலான கபடி போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அணிகள் பங்கேற்றன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி மண்டல அளவிலான கபடி போட்டிகள் தொடங்கின. திருச்சி மண்டல அளவில் நடத்தப்படும் இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அணிகள் பங்கேற்றன. வெற்றி பெறும் முனைப்பில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகளும் சுழற்கோப்பையும் வழங்கப்படுகின்றது.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி வள்ளியூரில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற அமர்வு கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் 66வது பிறந்தநாளை ஒட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. திமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 15 அணிகள் பங்கேற்றன. இதற்கான இறுதியில் கோவை அணி முதலிடத்தையும் கன்னியாகுமரி அணி 2வது இடத்தையும் பிடித்தன. பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தருமபுரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான தரை வலைப்பந்து போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தருமபுரியில் தென்னிந்திய அளவிலான தரை வலைப்பந்து போட்டி தொடங்கியது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 6 அணிகள் பங்கேற்றன. ஆண்கள், பெண்கள் என தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. லீக் முறையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழக அணியும், பெண்கள் பிரிவில் கர்நாடக அணியும் வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றன. பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் இந்திய ஹாக்கி அணி வீரர் அஸ்வின் பதக்கம் மற்றும் மெடல் வழங்கி பாராட்டினார்.